ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல, ரோட் சைட்ல, பீச்ல எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா நிலக்கடலை. அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது காஞ்ச கடலை. நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர்ல பாருங்க, நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி காய வச்சிருக்கோம். இப்ப இந்த கடலையை வந்து அதுல நம்ம போட்டுக்கலாம். ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம், நல்லா வெந்து வரும். இதோட கொஞ்ச நாள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு கடலக்காய் வெந்து வர்றதுக்குள்ள நம்ம கேரட்டு, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வந்து சீவி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப ரெடி ஆயிருச்சு. வேக வச்சு நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம செய்யலாம். தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்ப நம்ம வெங்காயம் கட் பண்ணோம் இல்லைங்களா, இங்க பாருங்க, சின்ன சின்னதா இந்த மாதிரி நல்லா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் நல்லா இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா விட்டுருங்க, மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொத்தமல்லி, நம்ம வேக வைக்கிறப்பயே உப்பு போட்டுதான் வேக வச்சோம். அதனால நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தல அப்படின்னா கொஞ்ச நேரம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நிலக்கடலை வந்துட்டு நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்களும் நல்லா ஊற வச்சு செஞ்சு பாருங்க. பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நம்ம எதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம்னா, அது கொஞ்சம் நல்லா வாசனையா, இந்த மிளகாலாம் வந்து மிளகாத்தூள் எல்லாமே அதோட ஒட்டி நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கோம். இது ஒரு பவுல்ல போட்டு நம்ம சீவி வச்சிருக்கோம் இல்லையா கேரட்டு, அது இதோட சேர்த்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.